டெரிபின்னு ஒரு கேம் விளையாடப்போம். கார் கேம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தெரியல. இதில் ஆல்ரெடி நான் விளையாண்டுருக்கேன் கேம். நிறைய கார்ஸ் விளையாண்டுருக்கேன் 26 100. ஸோ இது நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி நம்ம பார்க்கணும்னா சப் காம்பேக்ட்டு. அதில் கொஞ்சம் சின்ன பெருசும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் மீடியம் சைஸில் ஒரு வண்டி. காம்பேக்ட்னு அது நல்லா கொஞ்சம் சின்னதும் இருக்குது பெருசும் இருக்குது. அதில் நான் 6 வண்டி எடுத்திருக்கேன். 3 வண்டி பாக்கி. ஏன்னா 3 காசு போட்டிருக்கேன்னா அது இன்னும் ஓன் பண்ணலன்னு அர்த்தம். கோப்பில் 4 வண்டி ஓன் ஆகிருக்கு. ஸோ இது கோப்னா ரொம்ப பெரிய வண்டி, வேன் மாதிரிலாம் சிலது இருக்கும். இப்போ சில எக்ஸ்ட்ராவும் போட்டிருக்கானுங்க இந்த கேட்டகரியில். ஹெவி, நான் ரொம்ப வெயிட்டான வண்டி. இந்த வண்டியிலேயே 3 வண்டி வாங்கியிருக்கேன். ஸோ 3/19 இப்படி 4/20 இப்படிலாம் போட்டிருக்குல்ல. 20னா ஒரு கேட்டகரியில் அவ்வளோ வண்டி இருக்கும். நான் அதில் எவ்வளோ வாங்கியிருக்கேனோ அதில் 4ன்னு போட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ஒவ்வொரு நிறையா வண்டி வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் கொஞ்சம் ரேசிங்க்கும் யூஸ் பண்ணலாம், அந்த டெர்பிக்கு கொஞ்சம் நார்மலாக தான் ரோடுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேம் டிமாலிஷன் டெர்பி. இது ஒரு இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்பினா எல்லா வண்டியும் முட்டிக்கிறதுக்கு நடுவில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் ரேஸும் ஆடலாம், இல்லைனா டெர்பியும் போட்டுக்கலாம், சண்டை போடலாம் ஒவ்வொரு வண்டியில். கடைசி எல்லா வண்டியும் டிஸ்ட்ராய் பண்ணணும். கடைசியில் யார் எல்லா வண்டியும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ இதில் நான் SGT15 ரெஹைன் SGT15 ஒரு வண்டி இருக்குது என்கிட்ட. ஸோ அந்த வண்டி தான் அந்த ப்ளூ கலரில் ஒன்று இருந்துச்சு, நம்ம கலர் மாற்றலாம். ஸோ இதான் அந்த வண்டி ரெஹைன் SGT. ஸோ இப்போ என்னென்னா இல்லை ஹெவி இருக்குது. ஹெவியில் 3 வண்டி வாங்கியிருக்கேன். வெலோரா, எல்வுட் வேகான். அப்புறமாட்டி ஸ்போர்ட்ஸில் 3 வண்டி வாங்கியிருக்கேன். சுசுகா GZS, ஸ்டட்கார்ட். ஸோ விசித்திரமாக தான் இருக்கும் பேருங்கலாம். சரி, ரேசிங்கில் 5 வண்டி வாங்கியிருக்கேன். ஸ்பெஷலில் 2. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியில் 1, 2, 3 வண்டி இருக்கும். டோட்டலாக நான் அவ்வளோ 26 வண்டி வாங்கியிருக்கேன் 100 அவுட் ஆஃப். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏதாவது ஒரு வண்டியை எடுத்து பிக் பண்ண போகிறோம், எந்த வண்டி எடுக்கலான்னு. இல்லைனா நம்ம ஒரு டோர்னமெண்ட் கூட ஆடலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா பிகினிங்லேயே கிடச்சிரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம இப்போ டெர்பிக்கு விளாடலாமான்னு தெரில. ஸோ நம்ம ரேசிங் போடலாமா டெர்பி விளாட்லாமான்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதனால் நான் டெர்பிலே போகிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு மேப்லாம் இல்லை, செலக்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவாக. இதில் டெமாலிஷன் ரேசிங்லாம் இருக்குது. ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்லோஷானது. அதுக்கப்புறமாட்டி இதில் ஆப்பனன்ஸ் பார்க்கலாம். ஸோ கைஸ், கொஞ்சம் இதில் நிறைய ஆப்பனன்ஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஆஃப்லைன் கேம் தான். ஆஃப்லைனும் ஆப்பனன்ஸ் சேர்க்கலாம். இந்த கேம் யாருக்கும் அதிகமாக தெரியாததுனால சில பேருக்கு என்டர்டெயின்மெண்ட் விளையாடுறதுக்காக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் வீடியோ. கண்டிப்பாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதனால நான் பண்ணுறேன்னு தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேப்புக்கு பேர்லாம் இருக்கும். நான் இந்த மேப் எடுக்கிறேன். நான் ஒரு பிக்னரோட வண்டி எடுக்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் புரியணும். இது பேர் கிரிக்கெட். என் ஃபோன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு பிளாக் கலரில் டாட் வந்துருங்க, அது தெரியலை உங்களுக்கு, கண்டிப்பாக தெரியாது தான். ஸோ அதனால எனக்கு அந்த பேர் எனக்கு ஒழுங்காக தெரியாது. பட் இது பேர் கிரிக்கெட். அது முதல்ல தெரியும். ஏன்னா இதிலே போட்டிருக்கேன் கேட்டகரியில். ஸோ இப்போ என்னென்னா நம்ம டெர்பி தான் விளாட போகிறோம். ஸோ கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திரும்பியும். ஸோ இப்படி தான் போகணும். நான் ஆக்சுவலி இதில் பூஸ்ட்லாம் இருக்கும் இந்த வண்டியில். நம்மளாவே கண்ட்ரோல்ஸை மாற்றிக்கலாம் அந்த வண்டியில். அல்டிமேட்டாக தான் இருக்கும். ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நம்ம பண்ணி இப்படி ஓட்டி நம்ம சில ஆட்களை பார்க்கணும். ஸோ மேலே அது க்ரீன் கலர் ஏரோ அந்த வண்டியோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. இப்போ ப்ரௌன் ஆச்சுன்னா அது கொஞ்சம் பேடாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் ஃபுல்லாக ரெட் ஆச்சுன்னா அது ரொம்ப பேடு, அதை இடித்து போட்டுடலாம். அது இடித்து நம்ம அதை தோக்கடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு அது ஓரளவு நல்லா தான் இருக்குது கண்டிஷன். ஏன்னா அவ்வளோவா உடையலை, ஒன்லி கிளாஸ் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. இல்லை நம்ம கேமராவும் மாற்றிக்கலாம். நான் இந்த கேமராலேயே வச்சுக்கிறேன்.
ஸோ உங்களுக்கு அப்போ தான் புரியும் என்ன நடக்குன்னு. ஸோ இப்படி வண்டி இடித்து தான் அந்த டிஸ்ட்ராய்டு ஆகும். நம்ம அது இடித்தோன்னே மேக்ஸ் ஹாஸ் பின் டிஸ்ட்ராய்டுன்னு வரும். ஏன் அது இடிச்சோன்னே அது உடஞ்சிச்சுன்னா அந்த வண்டி ரெட் கலரில் இருந்துச்சு. நம்ம எந்த வண்டி வேணாலும் ஈஸியாக அட்டாக் பண்ணலாம், ஈஸிலி டிஸ்ட்ராய் ஆகி உடஞ்சி போயிடும் வண்டி. ஸோ அதனால அது எலிமினேட் ஆகிடும் கேமில் விட்டவங்கலாம். இப்போ நான் இன்னொன்னையும் எலிமினேட் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே. இப்போ அடுத்தது இந்த வீடியோ யாரெல்லாம் பார்ப்பீங்கன்னு தெரியாது. லாஸ்ட் டைம் நான் பாப்பி பிளே டைம் வீடியோ போட்டிருந்தேன், அது நிறைய வியூஸ் கிடச்சி. அந்த மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஆனால் என்ன, இதெல்லாம் ஆஃப்லைன் பிளேயர்ஸ் விளாடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இடிக்கணும்னு அந்த ரெட் கலர் வண்டி இருந்துச்சுன்னா பண்ணலான்னா நான் தெரியாமல் மிஸ் பண்ணிட்டேன். இட்ஸ் மை ஃபால்ட். ஸோ இனிமேல் அடுத்த தடவை மிஸ் பண்ணாமல் இருக்கணும், அதுக்குள்ளே மிஸ் பண்ணிட்டேன். இப்படி நம்ம வரசுனா கொஞ்சம் அப்படி டேமேஜ் விடும். ஸோ இப்போ என்னென்னா நம்ம இப்படியே மூவ் பண்ணி இப்படி கொண்டு வந்து இப்படி டேர்ன் அடித்து அதை அடிக்க முடில, அதாலேயும் என்ன அடிக்க முடில, அதுவும் சாவலை. தட்ஸ் சரி. நான் இதுக்காக ஒரு பிக்னர் வண்டியை தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு புரியணுன்னுக்காக. நம்ம பிக்னர் வண்டிலையும் வின் ஆகலாம், பிக்னர் கார்லேயும். மீன்ஸ் ஃபஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ண வண்டின்னா இந்த வண்டி தான் நான் யூஸ் பண்ணுறது. அப்புறமேட்டு தான் நம்ம வாங்க முடியும். ஸோ ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க மணியெல்லாம். நான் 40,000 ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் முதல்ல விளாண்டுருக்கேன், பட் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டுறதுக்காக நான் இதை விளாடுறேன். ஸோ உங்களுக்கும் தெரியணும் நான் என்ன கேம்லாம் விளாடுறேன்னு. ஸோ கொஞ்சம் இது கேம் ப்ளே பண்ணிட்டு கஷ்டம்தான். ஸோ வண்டியோட நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால செட்டிங்ஸில் அது கொஞ்சம் கம்மி பண்ணி. ஸோ இப்போ பேசுறது கொஞ்சம் கேட்கும், அதனால். ஸோ நான் வின் ஆகிட்டேன். இடித்து அவங்கெல்லாம் இடித்து போயிட்டாங்க. நான் இடித்தோட இடிச்சியா அடிச்சியா பிடிச்சியா வந்துட்டேன். அது எனக்கு. ஸோ இப்போ என்னென்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ரீப்ளேனா கேமராவில் பார்த்துக்கலாம் என்னாச்சுன்னு. நம்ம வண்டியெல்லாம் என்னதெல்லாம் அடித்தோன்னு. ஸோ நம்ம கேரேஜ் போனால் ஒரு புது வண்டி எடுக்கணும். இல்லை எக்ஸாம்பிளுக்கு டோர்னமெண்ட்டு போய் காட்டுறேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் விளாண்டிங்கன்னா நம்மளுக்கு சில ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அதிகமாக. இல்லை டோர்னமெண்ட் டோட்டலாக நம்ம 21 இருக்கும், ஆனால் நானே காட்டுறேன். ஸோ இதில் டோட்டலி 21 இருக்கும். நான் இதில் ஆல்ரெடி டோர்னமெண்ட் 4லாம் முடிச்சிட்டேன். 4 வரைக்கும், 5 தான் என்னோட பாக்கி. நான் 4லாம் 1 to 4 வரைக்கும் 1 டேலே முடிச்சிட்டேன். இந்த டோர்னமெண்ட் 5 தான் பார்க்கணும். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக, ஒரு மாதிரி டைம் எடுக்கும் இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் முடிய. அப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு டோர்னமெண்ட் 5 இன்னும் முடிக்கல, இப்போ தான் முடிக்க போகிறேன். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் என்னென்னா ஒரு இன்டரப்ஷன். நான் என்ன வண்டி எடுத்திருக்கேன்னு எனக்கு தெரில. ஏன்னா டோர்னமெண்ட்டில் அடிக்கடி ஏதாவது வண்டி வரும், இல்லைனா நம்மளும் எடுத்துக்கலாம். ஆனால் அது குறிப்பிட்ட பர்டிகுலர் வண்டியை மட்டும்தான் அது காட்டும். அண்ட் அதெல்லாம் ரொம்ப டம்மியான வண்டி தான். டோர்னமெண்ட் தான் இப்போ நான் விளாட்றேன், டெரிபி டோர்னமெண்ட். ரேஸ் டோர்னமெண்ட்னு ஒன்று இருக்குது, அது நான் இப்போதைக்கு பண்ணல. ஏன்னா இப்போதைக்கு டெரிபி தான் கேட்குது, அதனால் டெரிபி தான் பண்ணுறேன். ஸோ சாரி கைஸ், கொஞ்சம் இன்டரப்ஷன் ஆகிட்டு. இப்போ நம்ம விளாடலாம். ஸோ இதெல்லாம் ஆஃப்லைன் பிளேயர்ஸ்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு பெனிஃபிட்னு இருக்கும். நம்ம ஆன்லைன் பிளேயர்ஸ் கூடயும் விளாட்லாம். நம்ம ஜாயின் கேம் ஹாஸ்ட் கேம் கூட போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாடுறது தான் ஆன்லைன். நம்ம நார்மலாக எப்போ விளையாடுறதுலாம் ஆஃப்லைன் பிளேயர்ஸ் தான். நம்மலாம் கொஞ்சம் ஏஐ மாதிரி. ஸோ இப்போதைக்கு இந்த மேப் வந்து இதுவாகவே ப்ரொவைட் பண்ண மேப் தான், இந்த டோர்னமெண்ட் ப்ரொவைடட் மேப். ஸோ இது நானாகவே செட் பண்ண முடியாது இந்த மேப்பை. நான் எடுத்திருக்க வண்டி பேர் எனக்கு தெரில, ஏன்னா நான் நிறைய வண்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் வச்சுருக்கேன் நிறைய வண்டி. ஸோ
ஸோ இப்போதைக்கு இது கொஞ்சம் இந்த மேப்பில் ஸ்லோவாக தான் ஓட்ட முடியும் கார்ஸை. ஸோ சில பேர் யாரெல்லாம் டிஸ்ட்ராய்ட் ஆனாங்களோ அவங்களாம் மேலே காட்டும். அடிக்கடி பாட்டும் வரும். நம்ம இப்படி இடிக்கலாம். சம்டைம்ஸ் அதோட கண்டிஷனும் பேட் ஆகும், நம்ம கண்டிஷனும் பேட் ஆகும். பட் இந்த தடவை அதோட நான் என் கண்டிஷன் நல்லா இருக்கனால அது மட்டும்தான் பேட் ஆகும். பின்வரிச்சு கலண்டாலும் இப்போ நான் ஒரு காரை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். என்ன ஒரு கார் தான் பாக்கின்னு சொல்கிறதுக்குள்ளே அவுட் ஆகிட்டு. ஓகே, நான் வச்சுருக்க கார் பேர் கிராண்ட் டிகே. ஸோ இது எப்படி விளாட்ணும்னு புரிஞ்சுருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டோர்னமெண்ட்டில் ரேஸ் வைக்க போகிறேன். ஸோ ரேஸ்க்கு நம்ம இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் வண்டி வைக்கலாம். நான் வந்து ஸ்பெஷல்லேருந்து ஒரு வண்டி எடுக்க போகிறேன். ஸோ நம்மளுக்கு ரேஸ் கார் கூட கிடைக்கும் ஸ்பெஷல்லேருந்து. ஸோ ஆர்டினரி ரேஸ் கார்டும் கிடைக்கும். பட் எனக்கு நான் யூஸ் பண்ண போகிறது கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்க போகுது. பட் இதோட ஸ்பீட் அதிகமாக இருந்தாலும் இது ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கீழே டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கோம், அதோட அட்வான்டேஜ் இதுவும். ஸோ ஆக்சுவலி ஸ்பீக்கர் கொஞ்சம் வந்து ஹெட்ஃபோன். ஸோ வெயிட் ஃபார் அ மினிட் ப்ளீஸ். ஓகே கைஸ், கொஞ்சம் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இதுலேயும் வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்னென்னா குவிக் ரேஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை நான் ஓப்பனன்ட் நிறைய வச்சுருக்கேன். நான் இதில் 10 லேப்ஸ் எடுக்க போகிறேன். 10 லேப்ஸ்னால் இது வந்து நிறைய தடவை கம்ப்ளீட் பண்ண ஒரே கிரவுண்டை, அதான் லேப். ஆக்சுவலி என் கார்லேருந்து ப்ளூடூத் ஹெட்ஃபோன் கீழே விழுது. ஸோ கைஸ் ஆக்சுவலி இதில் பொசிஷன் ஒவ்வொன்றும் மாற்றி வைப்பாங்க பின்னாடி சில பேரையும். ஆக்சுவலி இதில் சீட்டிங்ஸ் கூட அவாய்டு பண்ணணும், ஏன்னா சீட்டிங் நிறைய நடக்கும். ஸோ இப்படி தள்ளி விட்டு சீட்டிங் ஆகும். பட் இருந்தாலும் நான் அடிக்கடி ஜெயிச்சிருவேன் இந்த ரேஸில். ஸோ இப்படி தான் பறக்க வைக்கணும். அண்ட் இட்ஸ் ஆல்சோ ரூல்ஸ். கார் டேமேஜ் ஆனாலும் ஒரு பிரச்சனையும் நடக்காது, நமக்கு ரேஸ் ஓட்டினாலே போதும். தேட்ஸ் ஒன்லி த அட்வான்டேஜ். டேமேஜ் ஆனாலும் ஒன்றும் ஆகாது. அது என்ன அடிக்கடி டேர்ன் எடுக்கும்போது இந்த வண்டி கொஞ்சம் பறக்கும். இது இப்படி தான் பறக்கும். சம்டைம்ஸ் பல்ட்டி அடிக்கும் வண்டி, அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் தான், அந்த பல்ட்டி அடிக்கிற ஹேண்டில். ஸோ இப்படி ஆகக்கூடாதுன்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும், இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் என்னென்னா பொசிஷன் ஃபஸ்ட்டு நான் 4 லேப்ஸ் முடிச்சிருக்கேன் 10க்கு. இது இப்போ 3rd கியர் வரைக்கும் போகுது. ஆக்சுவலி கொஞ்சம் ஷேகி அண்ட் லேகாக இருக்குது, ஏன்னா நான் வச்சுருக்கிறது ஒரு பழைய மாடல் ஃபோன் தான். ஸோ இது 2016 உள்ள ஃபோன் தான் நான் வச்சுருக்கேன், J7 Prime சாம்சங். அதனால் கொஞ்சம் லேக் ஆகும். சில வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும் லேக். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இப்படி கூட பறக்க வச்சிடலாம். ஸோ இப்படி பாட்டு ஓடும் அடிக்கடி. இதுதான் ஹைப்பே ஏற்றுறதுக்காக இப்படி பாட்டு ஓடும் போல். ஸோ இப்படி உல்ட்டாவாக மாறுறதுக்குள்ளேயே நம்ம ரீசெட் பண்ணோன்னா நம்ம பட்டன் தேடிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு ரீசெட் பண்ண மாடு இல்லை. இப்போமாவது விழுந்தேன்னா ஆனால் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்படி உள்ற மாதிரி காட்டுறேன். வேணா நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணுன்னா பண்ணுறேன்னு. இப்போதைக்கு நான் எல்லாரையும் தாண்டிட்டேன். இப்படி ஆச்சுன்னா ரீசெட் கார் ஆன்னு ஒரு பட்டன் இருக்கும், அது நமக்குன்னா போதும், ரீசெட் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டு போனாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லோரும் ஸ்லோவாக தான் இருக்கானுங்க நினைக்க வேணாம். எல்லோரும் நம்மளுக்கு பின்னாடி தான். நான் எல்லாரையும் கூட கொஞ்சம் தாண்டி வந்ததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் பின்னாடி இருப்பேன். இவ்வளோ ஸ்லோவாக தான் ஓட்டணும். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். அது லேகி ஷேகியாகவும் இருக்கும். இப்போ நம்ம வண்டி இடிக்கலாம், இதுக்காக இப்படி இடிச்சு வச்சு கூட இடிக்கலாம். இப்படி இடிச்சுட்டு போகலாம்.
ஸோ நம்ம ஃபால்ட்டும் கிடையாது, அது இப்படி இடிக்குது. ஸோ நான் வின் ஆகிட்டேன். 2 minutes 46 seconds 54 milliseconds கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்டஸ்ட் லேப்னா நம்ம ஒரு லேப்பு தாண்டும் போது அதுக்கு எத்தனை செகண்ட்ஸ்குள்ளே தாண்டுறோன்னு அது கேல்குலேட் பண்ணோம். இந்த 12 seconds 80 millisecond. இந்த ஃபஸ்ட் டைம் நான் 12 seconds 80 milliseconds வரேன். இதுக்கு முன்னாடிலாம் நான் 30 தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் 13 தான் வந்திருக்கேன், 13. இப்போ என்னென்னா என்னோடய ஃபாஸ்டஸ்ட் லேப்பை பீட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு நான் கேம்லேயும் ஜெயிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ரேங்க்கு. அண்ட் சில பேர் இன்னும் ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேருக்கு ரிசல்ட் வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அடுத்த தடவை வேறு எதாவது கொஞ்சம் கிளாசிக்காக கேம் வேணும்னா என் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கொஞ்சம் வித்தியாசமான கேம்ஸ்லாம் நான் காட்டுவேன். போன தடவை விளாண்ட பாப்பி ப்ளே டைமுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்ச மாதிரி இந்த வீடியோவுக்கும் ரெஸ்பான்ஸ் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 likes கிடச்சா இட்ஸ் வெரி ஹாப்பி டு மீ. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.